शेषाद्यवंशकलशोधिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यराज्यवृङ्गम् श्रीमन्नरन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये। अखिलभुवनजन्मस्थेमबन्वादिलीले विनतिभूतौ रातरक्षैकदीक्षे कृतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् सर्वशी भक्तिरूपा। ஸ்ரீபாஷ்யம் என்கிறபடியானது ஆத்ம பரமாத்ம விசாரம் வியாசரால் எழுதப்பட்டு போதாயனரால் விவரிக்கப்பட்டு ராமானுஜரால் பாஷ்ய பண்ணப்பட்டது, வேதாந்த பாஷ்யமாக பண்ணப்பட்டது. 3வது அத்தியாயம் சாதனாத்தியாயம். பிரம்மத்தை உபாசனை பண்ணி அறியலாமா? ஆஹா, தாராளமாக அறியலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கு 2 விஷயம் வேண்டியது. ஒன்னு இதர விஷய வைராக்கியம், ಇನ್ನೊಂದು ಭಗವದ್ ವಿಷಯದಲ್ಲಿ ஆசக்தி, ஆசை. பகவத் விஷய ஆசக்தி வச்சுட்டு தினம் பாராயணம் பண்றோம், பகவானுடைய கல்யாண குணங்களை நித்தியபடி சொல்றோம், பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறோம். இதுதான் பகவத் விஷயத்தில் ஆசக்தி. ஸ்ரீபாஷ்ய அதிகாரத்துக்கும் இதே மாதிரி பகவத் ஆசக்தி வேண்டியது. அது 3ஆம் அத்தியாயத்தின் விஷயம். இதுலயும் பின்னத்தியாயத்தில் வைராக்கியத்துக்காக ஆந்தரிகமான என்ன தொந்தரவுகள் வரும், தூங்கிச்சு என்னென்ன வரும் என்ற வைராக்கிய விஷயத்தை சொல்லி மேல் 4 அதிகரணத்தாலே பகவத் கல்யாண குணங்களை சொல்லுகிறார். ஒவ்வொரு அதிகரணமும் ஒவ்வொரு பாதமும் பகவத் குணத்தையே சொல்லுகிறது. ஒரு நிர்வாகம் நம்முடைய ஆச்சாரியால் சொல்லுகிறது. ஆகையினாலே இப்ப 302வது பாதத்துக்கு உபயலிங்க பாதம் என்று பெயர் என்று விஷயம். இப்பாதத்தில் 8 அதிகரணங்கள் உள்ளன. இவற்றில் முதல் 4 அதிகரணம் ஒரு பேட்டிகை. பரமாத்மாவின் சிறப்பை அறிவிப்பதற்காக ஜீவன் லோகாந்தரங்களுக்கு சென்று வரும்போது மட்டுமின்றி இவ்வுலகிலே பல அவஸ்தைகளில் பட்டு இன்னல்களை அறிவிக்க முதல் 4 அதிகரணங்கள். முன்பாதத்தில் ஜாகிரத் தசையில் ஜீவனுடைய துக்கங்கள் விவரிக்கப்பட்டு அவனுடைய தோஷங்கள் சொல்லப்படுகின்றன முன்பாதத்தில். இப்பாதத்தில் ஸ்வப்னம், சுஷுப்தி, மூர்ச்சா நிலைகளில் ஜீவன் படும் துக்கங்களில் சொல்லப்படுகின்றன. இதனை இங்கு விசாரிப்பதற்கு ஏன் என்று, ஆனா அதுக்கு வேலை பார்வைக்கு அங்கு சொல்றதுக்கு இல்லையோ, ஏன் இங்கேயே மறுபடியும் அதே சொல்றார் அப்படின்னா, ஸ்வப்னாவஸ்தையில் போலே சர்வாவஸ்தைகளிலும் முக்தி திசையிலும் ஜீவன் பகவதி அத்தியந்த பரதந்திரன், ஸ்வதந்திரனல்லன், பரமசேஷியான பரமாத்மாவோடு ஏகீபூதனும் அல்லன் என்று அறிவிக்கவே வைராக்கியவாதத்தில் கூறாது இங்கு கூறப்படுகின்றது. நாங்கள் பகவானிடத்தை அத்தியந்த பரதந்திர கருவெடுத்திருப்பதற்காக பகவானே எல்லாம் உண்டு பண்றான். ஸ்வப்னத்தையும் மூர்ச்சையையும் சுஷுப்தியையும் மரணத்தையும் உண்டு பண்றான் தெளிவெடுத்திருப்பதற்காக இந்த அத்தியாயத்துக்குள்ளே சொல்லித்து ஸ்வப்ன சுஷுப்தி மூர்ச்சா மரண அவஸ்தைகள் சந்தியாதிகரணம், ததபாவாதிகரணம், கர்மானுஸ்மிருத்தியதிகரணம், முக்தாதிகரணம் 3, 2, 1, 2, 3, 4. ஜீவன் கனவில் ரத்தங்கள், குதிரைகள், அவை செல்லும் வீடுகள், தடாகங்கள் என்று ஆச்சரியமான வஸ்துக்களை காண்கிறோம். இதில் ஆச்சரியமாவது இவை கனவு காணும் புருஷனால் மட்டும் அனுபவிக்கப்பட்டவை, அருகில் இருப்போருக்கும் அனுபவிக்க முடியாதவை. விழித்து எழுந்தது அவன் காணப்படுவதில்லை. கனவுகள் விசித்திரமாயிருப்பதாலும் அவை பரமனாலேயே ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்மத்திற்கேற்ப சிருஷ்டிக்கப்படுவதாலும் சூத்திரத்தில் மாயா சப்தம் பிரயோகிக்கப்பட்டது. மாயா சப்தத்திற்கு பொய் என்று அர்த்தம் என்று, மாயா வயுனம் ஞானம் என்று ஆச்சரியமான அறிவை குறித்து
வேத நிகண்டுவில் பொருள் சொல்லப்படுவதால் கனவில் காணும் விசித்திரமான வஸ்துக்கள் யாவும் பொய் என்று உண்மையை ஜீவனுக்கு வரப்போகும் நன்மை தீமைகளை சூச்சிப்பிப்பவை அவை. முதல் அதிகரணம். இரண்டாவது, ஜீவனம் பிரஜாபதி வாக்கியத்தில் சொல்லியுள்ளபடி சத்துசங்கல்பனாயிற்று, நினைத்தபடி செய்ய வல்லவனாயிற்று, அவனே தன் கனவுகளை திட்டித்து கொள்கிறானோ என்னில் அன்று சம்சார தசையில் அச்சித்தான சரீரத்துடன் சேர்ந்திருப்பதாலும் அவனுடைய கர்மங்களுக்கு ஏற்ப உண்டாகும் பரமாத்மாவின் சங்கல்பத்தினால் ஜீவனது சத்திய சங்கல்பத்தும் முதலான குணங்கள் மறைக்கப்பட்டிருப்பதாலும் ஞான விளக்கம் பெறாத ஜீவனால் தன் கனவில் விசித்திரமான வஸ்துக்களை திட்டித்துக் கொள்ள இயலாது. அவன் உறங்கும் போது அவனது உபகரணங்களான இந்திரியங்களும் உறங்குகின்றன. மேலும் ஜீவனே சிருஷ்டிப்பவனானால் சுபஸ்வப்னங்களையே காண விரும்புவன், துஸ்வப்னங்களை சிருஷ்டிக்க மாட்டான். ஆகா, சொப்னங்கள் யாவும் பரமாத்மாவாலேயே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சங்கல்பித்து சிருஷ்டிக்கப்படுகிறது. இது அந்த அதிகாரம். அடுத்தது சுசுப்தி, கனவற்ற உறக்கம். கனவில்தான் நல்ல காட நித்திரண்டு சின்னம் நிலையில் ஜீவன் தூங்கும் இடமாக ஹிருதய நாடிகளே உருங்குகிறான். புரீத்தத் என்னும் ஹிருதய மாம்ச கோலத்தில் உருங்குகிறான், பரமாத்மாவிடம் உருங்குகிறான் என்று 3 ஸ்தானங்கள் ஸ்ருதி படித்துள்ளதே. உண்மையில் அவன் உருங்கும் போது எங்கிருக்கிறான் என்பதில் ஒருவன் பிரசாதத்தில் அந்த மாடியில் ஓர் கட்டிலில் மெத்தை விரித்து படுத்திருக்கிறான் என்பது போல சொல்லி, தூமணி மாடத்து சுத்தம் விளக்கரிய தூபங்கமட துயரண மேல் கண்விடரும், தூமணி மாடத்து கோட்டுக்கால் கட்டில் மெத்தென்ற பஞ்சசேனம் என்றாற் போலே ஹிருதய நாடுகளை மாடியாகவும் புரீத்த கட்டிலாகவும் பரமாத்மாவை மெத்தையாகவும் கொண்டால் ஜீவனுக்கு பரமாத்மாவே நேரே சுசுப்தி ஸ்தானமாகிறான், ஆதாரமாகிறான். ஆகையால் அன்றோ ஸ்ருதி சதா அகம்யன விதுஹு அகச்சாமஹே இதி சாந்தோக்கியத்தில் ஸ்திரது. சத்தாகிற பிரம்மத்திடமிருந்து எழும்போதோ வரும் ஜீவர்கள் பிரம்மத்தில் நிறுவனது வருகிறோம் என அறிவதில்லை என்று ஒன்று என்று ஓதித்து, தாய் குழந்தையை தன் மடியிலிட்டு தூங்கச் செய்வது போல் நித்ராவஸ்தையில் நம்மை தன்னுடன் வைத்து கொண்டு காப்பாற்றி சமயத்தில் விழிப்பை கொடுத்து காப்பாற்றுபவன் என்கையால் பின் செல்லும் போகும் கல்யாண குணம் இங்கு பொசிந்து காட்டுகிறது போலும். தாயார் மடியிலே குழந்தையை தூங்க வேண்டும் மாதிரி நம்மை பகவான் தூங்க பண்ணி காத்தாலே எழுப்பி விடுறான். தூங்கச் செய்யலாம். தூக்க நிலையில் தேகத்தையும் அறியாமல் இந்திரியங்களும் ஒடுங்கி பிரம்மத்திடம் ஜீவன் சேருகிறான் என்கில் அவன் அப்போது முக்தி நிலையை அடைந்து வேறு ஒருவன் ஆகிறானோ என்னில் அன்று தூங்க சென்றவனே தன் பழைய சரீரத்துடன் தன் இந்திரியங்களுடன் விழித்தெழுவதால் அவன் அடைவது முக்தி நிலை என்று சர்வம் பஷ்யதி சர்வமாப்னோதி சர்வசகா சாந்தோக்கியம். சர்வஜனான முக்தன் அனைத்தையும் காண்கிறான், எல்லாப்படியாலும் எல்லா போகங்களையும் பிரம்மானுபவத்தை அடைகிறான் என்று முக்தனை பற்றி ஸ்துதி பேசுகையால் ஜீவனின் சுசுப்தி நிலை முக்தி நிலையாகாது. என்ன தூங்குறதுன்னா முக்தனுடைய தூக்கம் இல்லை. எப்படி இருந்த ஜாகிரத் சுசுப்தி நிலைகளில் ஜீவனுக்கு ஞானம் உள்ளது. ஆனால்
அவன் மூர்ச்சித்து விடும் போதோ ஞானவத்திருப்பதாலும் பிராணன் சொல்பமாயிருப்பதாலும் மூர்ச்சா நிலை, விழிப்பு, கனவு, தூக்கம், மரணம் ஆகிய நிலைகளிலும் வேறுபட்டதாய் மரணத்தின் பாதி நிலை என்றலாம்படி இருப்பது. மூர்ச்சைன்னா மரணத்தின் பாதி நிலை. பிராணன் அடியோடு இல்லாமல் போவதும் சரீரம் விகாரமடையத் தொடங்கி சவக்களை தட்டுவதும் மரணத்தின் அறிகுறிகள். ஆகா, இப்படியாக ஜீவனுடைய தாழ்வு நிலைகள் விளக்கப்பட்டன. இதெல்லாம் எதிரே 4 அதிகரணத்தில் சென்றது. நெக்ஸ்ட் வந்து 5வது அதிகரணம் உபயலிங்காதிகரணம், பிரம்மம் உபயலிங்கம். சொல்லிட்டு இருக்கேன், அதே சொல்றார். பாதுக்கு பேரே உபயலிங்காதி, உபயலிங்க பாதம். இது அதுக்கு ஒரு அதிகரணம் இருக்கிறேன். முன்னதிகரணத்தில் கடைசியில் சம்சாரி ஜீவனுக்கு வைராக்கியம் பிறக்க வேணும் என்பதற்காக மரணாவஸ்தையும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. பரமபுருஷார்த்தமான பிரம்மத்திடம் ஆசை உண்டாவதற்காக பிரம்மம் உபயலிங்கம் என்கிறது அதிகரணத்தில். பிரம்மத்தை அடைய சாத்தியமான சாத்தியம், அதுக்காக அதன் ருச்சிவரத்துக்காக இந்த அதிகரணம். கீழிருந்த அத்தியாயங்களில் பிரம்மம் அதன் சுவாவங்களோடு விசாரிக்கப்பட்டிருக்க, இந்த சாதனாத்தியாயத்தின் நிறைவில் அந்த பிரம்மத்தை மீண்டும் இழுத்து விசாரிக்க வேணுமோ? சுவாமி 2 அத்தியாயத்துக்குள்ளே காரணத்தை சொல்லி மறுபடியும் இங்கிருந்து எழுத்து வரணும் அவரே என்னில் அறிய வேண்டிய பிரம்மத்தின் குணபேதத்தால் வித்யாபேதம் சொல்லுகையாலும் பிரம்மத்தின் குணபேதத்தால் வித்யாபேதம் சொல்லுகையாலும் பிரம்மமே சித்தோபாயமாகையாலும், சித்தத்துக்கும் என்னுடைய பேரு முதல் 2 அத்தியாயத்துக்கு. அதுக்கு என்ன பேரு? பிரம்மே சித்தம் உபாயம். அதன்பால் கிருஷ்ணை ஆசை உண்டாக வேண்டும் என்பதற்காகவும் இந்த அதிகரணத்தில் பிரம்மம் உபயலிங்கம் என்கிறது. அதாவது ஹேயப்பத்தனீகத்துவம், கல்யாணேகதானத்துவம் என்று 2 அடையாளம் உள்ளது பிரம்மம். தோஷங்களுக்கு எதிர்த்தட்டாரவன் அனந்த கல்யாண குணன் சாகரன் என்றபடி. டிரான்ஸ்லேஷன் சம்ஸ்கிருதம் தமிழ் செய்திருக்க. தோஷங்களுக்கு எதிர்கட்டானவன் அனந்த கல்யாண குண சாகரன் என்றபடி. ஒருவனே ஹேஜ ரஹித்தன் என்னாது ஹேஜ பத்தினீகன் என்றது. ஹேஜ ரஹித்தன் என்றால் அவித்யாதி தோஷ அற்றவன் என்று பொருள். முக்தரும் நித்தியரும் அவித்யை இல்லாதவரே. பரமாத்மாவின் சத்து சங்கல்பத்தாலே அவர்கள் அவித்யை விலகினவரே தவிர தானாக அதற்கு விலக்கானவர்கள் என்று. பரமாத்மா இவ்விதமல்ல. அவன் ஸ்வரூபம் தோஷத்தை அண்டவிடாதது. அவனிடத்தில் சரீர சம்பந்தம் அபுருஷார்த்த சுகிருக்கங்களுக்கு ஹேத்துவாக மாட்டாது. அதாவது புண்ணிய பாப சஜாத்தீயங்களான கர்மங்களை தான் செய்தாலும் அவை பலன் கொடுக்கும்படியான சக்தியை பெறாதபடி அந்த சக்தியை தொலைத்திருகை. ஆஹா, இதர ஆத்மாக்களை காட்டிலும் அவனது வைலட்சண்யம் தெரிவித்தபடி தோஷமற்றவனாயினும் அவன் தூரஸ்வபாவனாகவோ அல்லது உதாசீரனாகவோ இருந்தால் பிரயோஜனமில்லையே. அதற்காக அவனை அனந்த கல்யாண சாகரன் என்கிறான். நிரவத்தியம் நிரஞ்சனம் பிரம்மம் இயற்கையாகில் தீய குணங்கள் அற்றது. தான் இருக்கும் வஸ்துக்களின் தாழ்வுகளோடு ஒட்டாரது. அபகரபாப்மா விஜரோ விமிருத்யுஹு இஷோகோ விஜகித்ஸா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா. இது சாந்தோக்கியத்து சொல்றது. என்ன சொல்றது? பரம்பொருள்
பாபமற்றது, கிழத்தனம், மரணம், வருத்தம், பசி, தாகம் முதலியவை அற்றது. விரும்பப்படும் விரும்பப்பட்டும் எல்லா நற்குணங்களையும் உடையது. தடையற்ற விரும்பப்படும் எல்லா நற்குணங்களையும் உடையது. தடையற்ற சங்கல்பத்தை உடையது முதலான ஸ்ருதி வாக்கியங்களும் தேஜோ பலைஸ்வர்ய மகாவபோத சுவீரிய சக்தியாதி குணை ராசிஹி பரः பராணாம் சகலானயத்யா क्लेशादयः சந்தி பராவதேசே. மேலானவத்தை காட்டிலும் மேலானவனான அவன் தேஜஸ், பலம், ஐஸ்வர்யம், மகா ஞானம், மகாவீரியம், சக்தி முதலான எல்லா நற்குணங்களுக்கும் இருப்பிடமாய் உள்ளவன். பரமேஸ்வரனான அவனிடம் கிளேசம் முதலான எந்த தோஷங்களும் கிடையாது. முதலான ஸ்மிருதி வாக்கியங்களும் பிரம்மத்தை எல்லா தாழ்வுகளுக்கும் எதிர்தட்டானவன் என்றும் அனந்த கல்யாண குணங்களை பரிபூர்ணமாக உடையவன் என்றும் கூறுவதாகையாலே பிரம்மமானது பூமி, ஆத்மா, ரேதஸு முதலான ஸ்தானங்களை தேகமாக கொண்டிருந்த போதிலும் அந்த ஸ்தானங்களை ஈட்டு பிரம்மத்திற்கு தாழ்வுகளை ஏற்பட மாட்டா. பிருத்திவியாம் திஷ்டன்னு, ஆத்மனி திஷ்டன்னு, யோ ரேதசி திஷ்டன்னு என்று தொடங்கி சேதனா சேதனங்கள் ஒவ்வொன்றிலும் பரமாத்மா உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கிறான் என்று கூறும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் சத ஆத்மா அந்தர்யாம் யமிருதா, அந்த பரமாத்மாவே மரணம் முதலான தோஷங்களற்றவனாய் உனக்கு அந்தர்யாமியான் இருப்பவன் என்று ஆதாரத்துடன் படிக்கையால் பரமாத்மா அவ்வஸ்துகளில் தன் நிச்சயாவே உள்நுழைந்து அந்தர்யாமியாயிருந்து அவற்றை நிரூபித்த போதிலும் அவற்றோடுண்டான தொடர்பால் அவனுக்கு தோஷம் ஏற்படாது என்பது விளக்குகிறது. ஜீவனுக்கும் பிரஜாபதி வாக்கியத்தில் இத்தகைய குணங்கள் படிக்கப்பட்டுள்ளதே என்னில் அது முக்தி திசையை பற்றியது. சம்சார திசையில் இவரது கர்மவடியாக உண்டாகும் பகவத் சங்கல்பத்தால் அவை மறைக்கப்பட்டுள்ளதாக கீழே சொல்லித்து. சரீர சம்பந்தம் மட்டும் தோஷத்திற்கு காரணம் என்ன ஒண்ணாது. அதே போல் அச்சேதனங்கள் யாவும் இயற்கையிலேயே தாழ்வானவை என்றும் கூற முடியாது. கர்மவசப்பட்ட ஜீவர்களுக்கு அந்தந்த கர்மங்களுக்கேற்ப பகவான் செய்யும் சங்கல்பத்தால் ஓர் அச்சேதன வஸ்துவே வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு மனுஷருக்கு இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாகிறது. தாழ்வு அச்சேதனங்களின் இயல்பு என்று கொண்டால் எல்லா அச்சேதன வஸ்துக்களும் எப்போதும் எல்லோருக்கும் துன்பத்திற்கு காரணமாக வேணும். அனுபவத்தில் அவ்வாறு இல்லை. ஒரு வஸ்து ஒரு மனிதனுக்கே ஒரு சமயத்தில் இன்பத்திற்கும் மற்றொரு சமயத்தில் துன்பத்திற்கும் காரணமாகின்றதென்றோ. ஆகா, கர்மவசப்பட்ட ஜீவனுக்கு கர்மவடியாக ஒவ்வொரு தேகத்தோடு உண்டாகக்கூடிய தொடர்பு தாழ்வை தரக்கூடும். அகர்மவசியனான பரமாத்மாவுக்கு அந்த சரீரங்களோடு உள்ள தொடர்பு அவற்றை நியமிப்பதாகிற ஆச்சரியமான லீலாரசத்திற்கே ஹேதுவாகும். ஸ்ருதியும் துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வதாதே தயோ அந்நிய பிப்பலம் சுவாது அத்தி அனஸ்னோ அபிஜாகசீதி. அப்படி என்ன? அழகிய ஞான கர்மங்களாகிற இறக்கைகளை உடையவனையும் ஒத்த குணத்தை உடையவையும் ஒன்றை ஒன்று விட்டு பிரியாதவையும் ஆன இரண்டு பறவைகள், பரவனும் ஜீவனும் ஒரே மரத்தில் தேகத்தில் அமர்ந்திருக்கின்றனர். அவைகளில் 1 ஜீவன் கர்மமாகிற பழத்தை வசிக்கிறது,
அப்பழத்தை உண்மையாகவே உண்ணாமலேயே மற்றொரு பரமன் மிகவும் பிரகாசிக்கிறது என்று இவ்வர்த்தத்தை தெளிவாக போதித்து மேலெடுத்த துவாசுவர்ணாஸ்ருதி வாக்கியத்தில் சரீர சம்பந்தம் இரு ஆத்மாக்களுக்கும் பொதுவாஞ்சிருக்கா, நாமரூப சம்பந்தம் இருக்க, பிரம்மத்திற்கு மட்டும் கர்ம பலத்தை அனுபவியாமை என்ற சிறப்பு எவ்வாறு கூறவியலும் என்று ஓர் ஆக்ஷேபம். சமாதானம். அந்த பிரவிட்ட சாஸ்தாதனாராம் சர்வாத்மா என பரமாத்மா அனைவருக்கும் ஆத்மாவாய் உள்நுழைந்து அனைத்தையும் நியமிக்கிறான். எஸ்ய பிருத்திவி சரீரம், இவனுக்கு பூமி சரீரமா, எஸ்ய ஆத்மா சரீரம், ஆத்மா ஆனம் அந்தரோ இவையற்றி, இவனுக்கு ஆத்மா சரீரமோ, இவன் ஆத்மாவை உள்நுழைந்து நியமிக்கிறானோ முதலா வேதவாக்கியங்கள் பிரம்மன் சேதனா சேதனங்களை நிர்வகிப்பதற்காகவே வியாபிக்கிறான் என்பதால் ஜீவனை போல் கர்மங்களை அனுபவிக்கா அன்று என்று தேறுகிறது. மனுஷாதி சரீரங்களுள் புகுந்து நாமரூபங்களை அடைந்துள்ள பிரம்மன் ரூபமற்றது என்பதில் விரோதமில்லை. ஜீவனைப் போல சரீரித்வ நிபந்தனமான விதிவசியத்துவம் என்னும் கர்ம விஷயத்துவம் இல்லாமையால் அரூபத்துவம் சொல்லலாம். ஆகாஷோ ஹவி நாமரூபயோ நிர்வகிதா தே நிரந்தரா தத் பிரம்மா. சாந்தோக்கியத்திலே ஆகாசம் எனப்படும் பரமாத்மாவே நாமரூபங்களை ஜீவர்களுக்கு கொடுக்கிறது. அந்த நாமரூபங்களால் தீண்டப்படாத அதுவே பிரம்மம் என்னும் ஸ்ருதி வாக்கியம் இவ்வர்த்தத்தை வலியுறுத்துகிறது. விதி இரண்டு விதம். ஒன்று அறியாததை அறிவிப்பது, மற்றொன்று ஒன்றில் ஈடுபடாதவனை ஈடுபடுத்துவது. ஈஸ்வரன் சர்வஜன், அவன் அறியாததை அறிவிப்பது என்பது பொருந்தாது. அனைத்தையும் நிர்வகிப்பவன். ஆகா, இவ்வாறு செய்யாதே என்று கட்டளை தகாதவன். உலகில் அறியாதவனையும் பரமசனானவனையும் இதமறிந்து ஒருவன் இதை செய் இதை செய்யாதே என்று உத்தரவிட காண்கிறோம். அஜானமோ பராதீனத்துவமோ இல்லாத பிரம்மத்திடம் விதிகள் தம் சக்தியை இழந்து அவனுக்கு விசேஷமான ஜீவனிடத்தில் பயனுள்ளவையாகின்றன. ஆகா, பிரம்மம் உபயலிங்கமே. அத்வைதிகளின் பூர்வபட்சம். சத்தியம் பொய்யை காட்டிலும் வேறுபட்டது, ஞானம் ஜடத்தை காட்டிலும் வேறுபட்டது, அனந்தம் அளவுடையதை காட்டிலும் வேறுபட்டது என்று யாதொரு பேதமும் இன்றி பிரகாசமாத்திர ஸ்வரூபமாயிருப்பதென்றோ பிரம்மம். அதனிடம் சர்வஜத்வம், சத்தியசங்கல்பத்துவம், ஜட்காலத்துவம், சர்வாந்தராத்மத்துவம், சத்தியகாமத்துவம் முதலான குணவேதங்களை நீதி இல்லை இல்லை என்ற ஸ்ருதியே தள்ளுவதால் அவை பொய்யானவை என்று தேறுகிறது. பிரம்மம் தோஷமற்றது என்பதை அங்கீகரிக்கலாமாயினும் அது கல்யாண குணங்களை உடையது என்பது எவ்வாறு வருந்தும். ஆகா, பிரம்மம் உபயலிங்கம் என்பது தவறு. சித்தாந்தம். சத்தியம் ஞானவனந்தம் பிரம்மா, சத்தியமாகவும் ஞானமாகவும் அளவற்றவராயிருப்பது பிரம்மம் என்று வாக்கியம் சபலமாக வேண்டும் என்று ஞானப்பிரகாசே ஸ்வரூபம் என்று அங்கீகரித்தல் போல் சர்வஜ சர்வவித்து எந்த பரமாத்மா சகல வஸ்துக்களின் ஸ்வரூப ஸ்வபாவங்களை உள்ளபடி அறிகிறானோ பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே சுவாபாவிகி ஞானபலக்கிரியாச்சா. பரம் பொருளுக்கு மேலானதும்
இயல்பானதும் பலவிதமானதுமான சக்தி, ஞானம், பலம், செயல் ஆகியவை ஸ்ருதிகளில் ஓதப்படுகிறது என்னும் ஸ்ருதி வாக்கியங்கள் சபலமாக பிரம்மஸ்வரூபம் கல்யாண குணபூர்ணம் என்று ஏற்க வேண்டும். சத்தியம் ஞானம் என்னும் வாக்கியம் பிரம்மத்திற்கு ஞானம் ஸ்வரூபம் என்றதே தவிர பராஸ்ய சக்தி இத்தியாதிகளில் சொன்ன கல்யாண குணாகரத்துவத்தை திருக்கவில்லை. நிஷ்களம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம். ஸ்வேதாஸ்வரோபனிஷத்து. அவயமற்றவன், செய்ய வேண்டிய கிரியை இல்லாதவன், பசி தாகம் முதலான 6 ஊர்மிகள் அற்றவன், அடியாரை விதாசீனப்படுத்தும் குற்றங்கள் இல்லாதவன், சர்வத்தையும் சரீரமாக கொண்டிருந்தாலும் அவற்றின் தோஷங்களால் ஸ்பரிசிக்கப்படாதவன், தமீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம், தம் தேவதானாம் பரமஞ்ச தெய்வதம் தத சமஸ்ச அபியதிகச்ச திருஷ்யதே பராஸ்ய சக்திர்விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞானபலக்கிரியாச்சா. அப்படின்னு என்ன? ஈஸ்வரர்களுக்கெல்லாம் மேலான மகேஸ்வரன், தேவதைகளுக்கெல்லாம் மிகவும் மேலான தேவதை, பத்தார்மிக்காரை இல்லாதவன், இயல்பான ஞானபல என்கிற ஞானபலமெல்லாம் செயல்களை உடையவன் முதலான பல வேத வாக்கியங்கள் சர்வேஸ்வரனை தோஷமற்றவன் என்றும் கல்யாண குணங்களை உடையவன் என்றும் போதுகின்றன. மத்தப்பரதரம் நான் இரு கிஞ்சரித்து தனஞ்செய்யா, என்னை காட்டிலும் மேலானது வேறொன்றுமில்லை முதலான பல ஸ்மிருதிகள் வாக்கியங்களாலும் இவ்விஷயத்தில் பிரமாணம். ஆஹா பிரம்மம் உபயலிங்கமே. சூரியனின் பிரதிபிம்பம் ஜலத்தில் தோன்றினாலும் ஜலத்திலுள்ள தோஷம் சூரியனுக்கு ஏற்படுவதில்லை. எங்கும் பரவியுள்ள ஆகாசம் கடத்திற்குள் இருப்பதால் கடத்தின் தோஷம் ஆகாசத்திற்கில்லை. அவைகளை போன்றே பரமாத்மா பூமி முதலானவைகளில் இருந்தாலும் அவைகளில் தோஷம் அவருக்கு ஏற்படாது. இவ் உபமானங்களில் ஆக்ஷேபம் சூரியன் ஜலத்தில் இல்லை. பிரதிபிம்பத்தை பார்த்து சூரியன் என்று பிரமிக்கிறோம். ஆஹா, ஜலத்தில் தோஷம் சூரியனிடம் ஏற்படாது. ஆனால் பரமாத்மா பூமியில் இருப்பது பிரமம் என்று உண்மையே. எனவே பூமியின் தோஷம் ஒருவனுக்கு ஏற்படலாம். சமாதானம் என்ன சொல்றார்? ஆகாசம், குடம் போன்றவைகளில் இருந்தாலும் அதை போன்று பெரியதாக ஆவது சிறியதாக ஆவது போன்ற தோஷங்கள் ஆகாயத்திற்கு ஏற்படுவதில்லை. இதை போன்று பூமி முதலியவைகளின் தோஷம் பரமாத்மாவுடன் ஏற்படுவதில்லை. சூரியன் ஜலத்தில் இல்லாவிடம் அதில் பிரதிபிம்பமே தோன்றினாலும் ஜலத்தில் உள்ள தோஷம் பரமனுக்கு ஏற்படுவதில்லை என்பது மட்டுமே உபமானமாக கொள்ள வேண்டும். முகம் சந்திரன் போல் உள்ளது என்றால் உபமானமான சந்திரனுடனே சந்திரன் இடமுள்ள எல்லா குணங்களும் முகத்தில் இருக்க வேண்டும் என்ற நிதி இல்லை. அதை போல சூரியன் ஜலத்தில் பிரதிபிம்பமாக தோன்றுவதால் தோஷம் அவருக்கு ஏற்படுவதில்லை என்ற மட்டும் உவமையை ஏற்கலாம். அதை போல் பூமி முதலானவற்றில் பரமாத்மா இருந்தாலும் பூமி முதலானவர்களின் தோஷம் பரமாத்மாவை ஸ்பரிசியாது. ஆகையினாலே அச்சேதனமான ஜெகத்தும் பிரம்மத்தின் அம்சம். 6வது அதிகரணம் அகிகுண்டவாதிகரணம். முன் அதிகரணத்தில் பிரம்மத்துக்கு நிர்தோஷத்துவம் சொல்லப்பட்டது. அதை நிலைநாட்ட வேண்டுமானால் அச்சித்வஸ்துவும் பிரம்மத்தின் ரூபமே என்று சாதிக்க வேண்டும். அது எவ்விதம் சித்திக்கும் என்று விசாரிக்கப்படுகிறது இவ்வித அதிகரணத்தில். சப்ஜெக்ட் என்ன இதுல? அச்சேதனமான ஜெகத்தும் பிரம்மத்தின் அம்சமே.
தெரிந்துவிட்டது. வேதம் சர்வங் கல்விடும் பிரம்மா என்று பிரம்மத்தையும் பிரபஞ்சத்தையும் ஒன்றாக பேசித்து போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வா என்று பிரம்மத்தையும் பிரபஞ்சத்தையும் வேறாகவும் பேசித்து இவ்விருவாக்கியங்களும் பொருந்து வேண்டுமானால் பிரம்மமும் பிரபஞ்சமும் ஒன்று என்று ஏற்க வேண்டும். இவ்விரண்டையும் வேறாக கூறுவது ஏனெனில் பாம்பிற்கு இரண்டு நிலைகள் காணப்படுகிறது. ஒன்று சுருண்டிருக்கும் நிலை, மற்றொன்று ருஜுவான நீண்டிருக்கும் நிலை. இதைப்போல் பிரம்மத்துக்கு இரண்டு நிலைகள் உண்டு. பழைய காலத்தில் தன் சொரூபமாஞ்சிருக்கும் பிரபஞ்சத்தை சுருக்கிக் கொண்டிருக்கிற நிலை. ஆலமாமரத்தின் மேல் பாரகனாய் குருபுகன் நிலை. ஐத்தல பெருமாள் சுருக்கின்றிருக்கார் எல்லாத்தையும். திட்டி காலத்தில் தன் சொரூபத்தை பிரபஞ்சமாக விரித்திருக்கிறது. சித்தாந்தம் பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் ஒன்றாகவும் வேறாகவும் அம்சாதிகரணத்தில் கூறப்பட்டது. ஜீவாத்மாவின் தோஷம் பிரம்மத்திற்கு வாராமைக்காக சரீராத்ம பாவத்தை ஏற்று அவை ஒன்று வேறு என்று வழக்கையும் பொருந்தும்படி உரைக்கப்பட்டது. ஜீவாத்மா பிரம்மத்தை விட்டு பிரியாத அம்சமாஞ்சிருப்பவன் என்று நிர்ணயிக்கப்பட்டது. அதேபோல் ஜெகத்து அச்சேதன வஸ்துக்களும் பிரம்மத்தை விட்டு பிரியாத அம்சமாஞ்சிருப்பது என்று கொள்ள வேண்டும். ஜெகத்தை பரமனுக்கு சரீரமாகவும் பரமனை சரீரையாகவும் அந்த ஆத்மாவாகவும் கொள்ளும் போது இவை இரண்டையும் ஒன்றாகவும் வேறாகவும் கூறலாம். கடைசி எதிர்காலம் பரமாவை விட மேலான தத்துவம் வேறொன்றும் இல்லை. பராதிகரணம் முன் அதிகரணத்தில் பிரம்மம் உபயலிங்கம் என்பதை நிறுவித்துவதற்காக இவ்விதிகரணத்தில் பிரம்மத்தை காட்டிலும் மேலான தத்துவம் உண்டு என்று வாதம் தள்ளப்படுகிறது. பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? வேத வாக்கியங்கள் 4 கருத்துக்களை வெளியிடுகின்றன. ஒரு பரிஷத்து வாக்கியம் பரமாத்மாவை சேதுவாக கூறித்து, அதாவது அந்த அணையை கடந்து அடைய வேண்டிய வஸ்து வேறு ஒன்றுண்டு என்று உணரலாம். மற்றொரு பரிஷத்து வாக்கியம் பிரம்மம் 4 கால்களையும் 16 கலைகளையும் உடையது என்று அளவிட்டு கூறித்து, அதாவது அளவிட்டு கூற இயலாத வஸ்து வேறொன்று உண்டு என்று உணரலாம். பிரிதர் உபனிஷத் வாக்கியம் பிரம்மம் மோட்சத்தை அடைவிக்கும் அணை என்றது. அதாவது பிரம்மம் உபாயம் என்றால் அடைய வேண்டிய உபேயம் வேறொன்றுள்ளது என்று விடலாம். வேறொரு உபனிஷத்தில் ததோ ததுத்தரத்தரம் ததுத்தரதரம் ததரூபம் அனாமயம் என்று பரமாத்மாவை காட்டிலும் மேலானவன் ஒருவன் உளன் என்றது. இவ்வாக்கியங்களில் ஆராய்ந்தால் பிரம்மத்தை விட உயர்ந்த வேறொரு பதத்துவம் உண்டு என்று தெரிகிறது. பூர்வட்சியில் இருக்க சித்தாந்தம் அணை ஒரு பக்கங்களில் உள்ள ஜலத்தை ஒன்றோடொன்று சேராமல் தடுத்து நிறுத்துகிறது. பரமாத்மா தான் தோற்றுவித்த மரியாதைகள் உலகிலே ஒன்றோடொன்று சேராதவாறு ரட்சிக்கிறான். ஆகையால் சேது எனப்பட்டான். இக்கருத்து ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய லோகங்கள் ஒன்றோடொன்று கலந்து போகாமல் இருப்பதற்காக இந்த உபனிஷத்து வாக்கியமே மேலே தெளிவாக கூறிற்று.
அடுத்த மந்திரத்தில் ஏக்கம் சேதும் தீர்த்துவா என்று அணையை தாண்டி வேறொரு இடத்திற்கு செல்வதாக கூறுகிறதே என்னில் இங்கு தீர்த்வா என்று தாண்டுவதை சொல்லவில்லை. வேதாந்த சாஸ்திரத்தை கடந்தான். வேதாந்த சாஸ்திரத்தை கடந்தான் என்றால் அந்த சாஸ்திரத்தை நன்கு உணர்ந்தான் என்பது போலே அணைய தாண்டி என்பதற்கு அணையை அடைந்தான் என்பதே பொருள். பரமாத்மா அளவிட்டு கூற இயலாதனா ஆயினும் பரந்திருக்கும் ஒளி ஜன்னல் வழியாக வரும் போது ஜன்னல் வழி என்பது போலவும், பரந்திருக்கும் ஆகாசம் கடத்தில் இருக்கும் போது கடாகாசம் என்பது போலவும் உபாசகரின் மனத்தில் பெறுவதற்காக அளவிட்டு கூறப்பெற்றான். அமிர்தசேதுஹு உண்டு கோபனிஷத். மோட்சத்திற்கு இந்த பரமாத்மா உபாயமாவான் என்றதால் தன்னை பெறுவதற்கு தானே உபாயம் என்பதை சொல்லி நாஜமாத்மா ஸ்துதியும் எம்பெருமானை அடைவதற்கு அவனை உபாயம் என்றதென்று யஸ்மாத் பரம் நாபரமஸ்தி கிஞ்சித் முதலான பல வேத வாக்கியங்கள் பரமாத்மாவை காட்டிலும் வேறான எதுவும் இல்லை என்று ஓரப்பட்டுள்ளது. ஸ்வேதாஸ்வதத்தில் ததோ இருத்தராத்தரம் ததரூபம் அனாமயம் என்று பரமாத்மாவை காட்டிலும் மேலான ரத்தம் உண்டு என்று சொல்லி உள்ளதே என்னில் இவ்வுபனிஷத்து இந்த பிரகரணத்தில் வேதாகமேத்தம் என்று தொடங்கும் நான் எப்பன் தாவித்தேனாயா என்பதற்கு ஈராக பரமபுருஷனே மோட்ச சாதனம், அவனை தவிர வேறு மோட்ச சாதனம் இல்லை என்று சொல்லி அதை நிரூபிக்க அடுத்த மந்திரத்தில் யஸ்மாத் பரம் நா பரமஸ்தி என்று தொடங்கி அந்த பரமபுருஷனே மேலானவன், அவனை காட்டிலும் மேலானவை எவனில்லை என்றும் சொல்லி அவ்விஷயத்தையே ததோ எருத்தரதரம் என்றும் அடுத்த மந்திரத்தில் காரணம் காட்டி முடிவில் கட்டுகிறான் வேதபுருஷன். இங்கு பூர்வபக்ஷத்தில் சொன்னதை போல் பொருள் கொண்டால் முன் மந்திரங்களோடு உடன்படும். மேலும் இதற்கு பின்புள்ள மந்திரத்தில் இப்பரமாத்மாவை அறிபவர்கள் முக்தி அடைகிறார்கள் என்று சொல்லுவதோடு விரோதி. ஆகா, உபக்கிரம உபசம்ஹார விரோதம் மாறாமல் இம்மந்திரத்துக்கு சொல்லக்கூடிய பொருளாவது எருத்தரதரம் முன்கூறியபடி மற்ற அனைத்தை காட்டிலும் மேலான யாதொரு புருஷ தத்துவம் உள்ளதோ அது அதவே அரூபம், பிராகிருத ரூபமற்றது, அனாமயம், தோஷங்களற்றது. ததா இக்காரணத்தாலேயே ஏதத் விதுகு எவர்கள் இப்புருஷ தத்துவத்தை அறிகிறார்களோ தே அமிர்தாகா பவந்தி அவர்கள் மோட்சம் அடைகிறார்கள். ஆஹா, பரமாத்மாவை காட்டிலும் மேலானவர்கள் வேறொன்றில்லை. தே நேதம் பூர்ணம் புருஷேன சர்வம், அந்த புருஷனால் உலகனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளது. பிரம்மை வேதம் சர்வம், இவ்வுலகில் அனைத்தும் பிரம்மமே முதலான வேத வாக்கியங்கள் பரமாத்மாவுக்கு சர்வ வியாப்தியையும் எல்லாமாயிருக்கையும் சொல்லுகையாலே இவனை காட்டிலும் மேலான தத்துவம் வேறொன்றும் இல்லை என்றதாயிற்று. அடுத்தது பரமாத்மாவே பலமளிப்பவன். இது நம் சம்பிரதாயக்கு பிரதானமான சூத்திரம். அதிகரணம் என்ன சொல்றது? பலாதிகரணம் கடைசி. இது முன்னதிகரணத்தில் சேத்தனர் உபாசனங்களில் எழுவதன் பொருட்டு உபாசிய வஸ்துவான பிரம்மம் உபயலிங்கம் அதுவே எல்லாவற்றிலும் மேலானது என்று சொல்லப்பட்டது. இவ்விரகணத்தில் போகமோட்ச பலப்பிரதத்துவம் அப்பரமனிடமே உள்ளது என்று சொல்லப்படுகிறது. எத்தால் பரமாத்மா பரமோதாரன் என்கிறது. மீமாம்சகரது பூர்வபட்சம்.
வேதங்களில் கூறப்பட்ட யாகாதிகளை அபூர்வத்தில் மூலமாக பலனளிக்கின்றாவா, அல்லது அந்தந்த ஆராதனங்களாலே பிரீதனான பரமபுருஷனே பலனளிக்கிறானா என்றும் சம்சயம். கர்மமே பலன் தருவது என்று பூர்வபக்ஷம். விவசாயி நிலத்தில் வேலை செய்கிறான், பலனடைகிறான். அவரது கர்மமே அவருக்கு பலனை தருகிறது. வேதத்தில் சர்க்காதி பலன்களை பிற யாகங்களை செய்யுமாறு கூறியுள்ளது. எஜேதா சர்க்க காமஹா, சர்க்கத்தை விரும்புகிறவன் யாகம் செய்யப்படுகிறவன் என்று விதி வாக்கியங்களால் யாகம் செய்தவனுக்கு சொர்க்கம் இப்பிறப்புக்கு பின் கிடைக்கும் என்று தெரிகிறது. எப்போதோ செய்த யாகத்திற்கு பிற்காலத்தில் பலன் எப்படி கிடைக்கும் என்னில், யாகத்தை செய்தவனிடம் அபூர்வம் என்ற ஒன்று உண்டாகிறது. அது சொர்க்கம் கிடைக்கும் வரை இருந்து பலனளிக்கிறது. அப்படி பூர்வபட்சி சொல்றான். சித்தாந்த என்று சொல்றார், கர்மம் அறிவற்றதாகியாலும் க்ஷணிகமாயிருக்கையாலும் பிற்காலத்தில் உண்டாகும் பலனுக்கு ஹேத்துவாக மாட்டாது. பரமபுருஷனோ சர்வஜன், சர்வசக்தியுக்தன், காரியம் உபதாரியம் உடையவன், ஆதியும் அந்தமும் மற்றவன். ஆதலால் தன் ஆராதன ரூபமான கர்மத்தால் பிரீத்தனாகும் பரமாத்மாவே ஆங்காங்கு சேத்தனர்களுக்கு அந்தரியாமையாயிருந்தும் தானே நேரேயும் போகமோக்ஷ பலன்களை அளிக்கிறான் என்பதே யுக்திக்கு பொருந்துவது. ஸ்ருதியும் சவாயேஷ மகான் அஜ ஆத்மா அந்நாதோ வசுதானஹா. பிறப்பற்ற அந்த பரமாத்மா அன்னத்தையும் தனத்தையும் அளிப்பவன். ஏஷேவ ஆனந்தயாதி, பரமனான்றோ மோக்ஷானந்தத்தை அளிக்கிறான் என்று பரமாத்மாவே பிராகிருத்த போகங்களையும் மோட்ச பலத்தையும் அளிப்பதாக கூறுகின்றன. ஸ்துதி ஐஸ்வர்யத்தை விரும்புகிறவன் வாயுவை தேவதையாக கொண்ட ஸ்வேத யாகத்தை செய்யக்கிறவன் என்கிறது. திருப்தி அடைந்த ஆராதித்த தேவதை சயேவை சவைனம் சவையேனம் பூத்திம் கமயதி, அந்த வாயுவே யாகம் செய்பவனுக்கு செல்வத்தை அடைய வைக்கிறான் என்று பலன் தவறாகவும் சொல்லுகிறது. அவ்வாறு இருக்கையில் வேதத்தில் சொல்லப்படாத அபூர்வம் என்று ஒன்றை கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை. வாயு முதலான தேவதைகளே யாகங்களுக்கு பலனளிக்கின்றனர் என்று சில இடங்களில் கூறிய போதிலும், வாயு முதலான அந்தந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமியாயிருக்கும் பரமாத்மாவே அந்தந்த யாகங்களுக்கு பலனளிப்பதாக ஸ்ருதி ஸ்மிருதிகளில் பலவிடங்களில் கூறப்பட்டுள்ளன. இஷ்டாபூர்த்தம் பகுதா ஜாத்தம் ஜாயமானம் விஸ்வம் விவர்த்தி புவனஸ்யாபிஹி ததேவாக்னிஸ் சதத்வாயுஸ்தத்வா சூரியஸ்தது சந்திரமாஹ. தைத்திரி நாராயணம். என்ன அர்த்தம்? யாகங்களாகிற இஷ்டங்கள், குளம்பெட்டுதல் முதலான பூர்த்தங்கள் ஆகிய தேவதா ஆராதனமான பலவகை கர்மங்களை தேவதைகளுக்கு அந்தர்யாமியான பரமாத்மாவே ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு பலன்களை அளிக்கிறான். அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சா, நானே எல்லா யஜ்யங்களையும் அனுபவிப்பவனும் அவற்றுக்கு பலனளிப்பவனும் ஆவேன். பிரபு பலப்பிரதன் என்றபடி ஔதாரியமில்லாதவனுக்கு பிரபுத்துவம் ஆகாஷ தாமரை போலே, ஆமை மயிர் போலே, முயற்கொம்பு போலே இல்லாதது. ஆகையால் பிரபுத்துவம் பலப்பிரதத்வரூப ஔதாரியமே. ஆகா, சாஸ்திரத்தினாலேயே அறியப்படுவனும் வேறு பிரமாணங்களால் அறிய இயலாதவனும்
தாழ்வுகளுக்கெல்லாம் எதிர்தட்டானவனும் சகல்யாண குணங்களை உடையவனும் சர்வ கர்ம உபாசனங்களுக்கும் ஆராதி ஆராதிகனான பரமாத்மாவே யாக யாகாரிகளால் ஆராதிக்கப்படும். இந்திராதி தேவர்கள் மறைந்தாலும் எப்போதும் இருக்கும் பரபிரம்மே சகல பிரதோஷி விஷ்ணு சகலலாபாய சர்வலாபாய கேசவா. மோக்ஷம் இச்சே ஜனார்தனாத் என்கிறபடி யாருக்கும் போகமோட்சங்களை அருளுகிறான் என்பதே மிகவும் பொருத்தமான பாதம். 3ஆம் அத்தியாயம் 2ஆம் பாத சுருக்கம் என்ன சொல்றது? ஜீவனது சொப்பன பதார்த்தங்கள் பரமாத்மாவால் சிருஷ்டிக்கப்படுவன. 1. இவன் தூங்குமிடம் ஹிருதய நாடிகள். 2. புரீதத் பரமாத்மா ஆகிய 3. மூர்ச்சை ஜாகிரத்தை ஸ்வப்ன சுஷுப்தி மரணாவஸ்தைகளை காட்டிலும் வேறுபட்டது. இது 4 அதிகரணங்கள். மேல் 4 அதிகரணம் பிரம்மம் உபயலிங்கம். ஜெகத் பிரம்மத்துக்கு விசேஷமாயிருந்து கொண்டு அம்சமாயிருக்கிறது. 2. பரமாத்மாவை காட்டிலும் மேம்பட்டதாகவோ அடையத்தக்கதாகவோ வேறு எதுவும் இல்லை. 3. இவனே எல்லா கர்மங்களுக்கும் பலனளிப்பவன். பலாதிகிரமன் அஸ்மத்கசமாரம்பாம் யதிஷேகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.